ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ Snapdragon 732G vs MediaTek Dimensity 700. இந்த ரெண்டு சிப்ஸெட்டுமே நமக்கு இந்த 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும், எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லான்ச் டேட்னு பார்த்தோம்னா Snapdragon 732G 31st August 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 700 10th November 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு போன வருஷம் லான்ச் ஆன ஒரு சிப்செட் தான். பட் அதில் எந்த சிப்செட் லேட்டஸ்டான சிப்செட்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 732G கம்பேர் பண்ணும்போது Dimensity 700 தான் ஒரு 2.5 month நமக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண சிப்செட்டாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டிக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்ஸ்லையுமே நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே வைஃபைன்னு பார்க்கும்போது Snapdragon 732Gல வைஃபை 6 கனெக்டிவிட்டி இருக்குது. அதுவே Dimensity 700ல வைஃபை 5 கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ப்ளூடூத் சேம், பட் வைஃபை கனெக்டிவிட்டியில் Snapdragon 732G கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரேம் சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு டுவெல் சேனலுக்கான LPDDR4X டைப்க்கான ரேம் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் Snapdragon 732G 1866 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட மேக்ஸிமம் 8GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 700ல 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட மேக்ஸிமம் 12GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரேம் டைப் ரெண்டுத்துலையுமே LPDDR4X டைப்க்கான ரேம் டைப் தான். பட் ரேம் சப்போர்ட்னு வரும்போது இங்கே Dimensity 700ல கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்ட்ரா ரேம் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே அடுத்து ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்செட்லையுமே eMMC 5.1 அண்ட் UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்லையும் ஸ்டோரேஜில் எந்த வித்தியாசமும் கிடையாது. நெக்ஸ்ட் கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 732Gல மேக்ஸிமம் டியூல் கேமரா வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. டியூல் கேமராவில் 22+22 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட். அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது 48 மெகாபிக்சல் வரைக்கும் MFN டிஜிட்டலுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 192 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே Snapdragon 732Gல சப்போர்ட் இருக்குது. அப்படியே Dimensity 700க்கு வந்தோம்னா இங்கே டியூல் கேமரான்னு வரும்போது 16+16 மெகாபிக்சலுக்கான டியூல் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 64 மெகாபிக்சல் வரைக்கும் தான் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே Dimensity 700 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 732Gல தான் நமக்கு டியூவல் கேமராவாகட்டும் சிங்கிள் கேமராவாகட்டும் ரெண்டுத்துலையுமே பெட்டரான கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வரும்போது இங்கே Snapdragon 732Gல மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2160 பிக்சலுக்கான 4K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 720 பிக்சல் வீடியோஸ் 240 FPS வரைக்கும் ஃப்ரேம் ரேட்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Dimensity 700ல பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 2K வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இருக்கு. 1440 பிக்சலுக்கான 2K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல் வீடியோஸ்னு வரும்போது 120 FPS ஃப்ரேம் ரேட் அண்ட் 720 பிக்சல் வீடியோஸ்க்கு 240 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே Dimensity 700ல சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது கண்டிப்பாக Dimensity 700 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 732Gல தான் நமக்கு பெட்டரான வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இங்கே பண்றாங்க. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 732Gல மேக்ஸிமம் QHD + ரெசல்யூஷனுக்கான 2K டிஸ்பிளேக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த 2K டிஸ்பிளேலே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Dimensity 700ல நமக்கு மேக்ஸிமம் Full HD + ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் 90 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த Dimensity 700 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் ஆகட்டும் இல்லை ரெஃப்ரெஷ் ரேட் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே Dimensity 700 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 732Gல தான் நமக்கு பெட்டரான சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நெட் மோடமுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon ஒரு 4G சிப்செட், அதுவே Dimensity ஒரு 5G சிப்செட். அந்த வகையில் Snapdragon 732Gல Snapdragon X15 அப்படின்ற ஒரு 4G LTE மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 800 Mbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 150 Mbps வரைக்கும் 4Gக்கான இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே Dimensity 700க்கு வந்தோம்னா இது 5G சிப்செட். இங்கே இன்டெகிரேட்டட் 5G sub-6 GHz மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 2.77 GB டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் 1.2 GB அப்லோட் ஸ்பீட் 5Gக்கான இன்டர்நெட் ஸ்பீட் இங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி Dimensity சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே 5G அண்ட் 4G கண்டிப்பாக நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் 5Gக்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது Dimensity 700ல தான் இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த சிப்செட்டுடைய CPU ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 732G இந்த சிப்செட்டை இவங்க 8 நானோமீட்டர் சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 700 அப்படின்ற சிப்செட் 7 நானோமீட்டர் சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon கம்பேர் பண்ணும்போது Dimensity கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் சின்ன சைஸில் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக Dimensity 700 தான் இங்கே பெட்டராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த CPU கோர்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 64 பிட்கான ஆக்டோ கோர் ப்ராசஸர் தான். அந்த வகையில் மொத்தம் 8 கோர் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான். 8 கோர் வழியாக தான் நமக்கு எல்லா மல்டி டாஸ்கிங்குமே இந்த ரெண்டு சிப்செட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். பட் அந்த 8 கோரை இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 732G அந்த 8 கோரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் 2 Cortex A76 கோர் பேஸ்ட் ஆன் Cryo 470 கோல்டுக்கான CPU 2.3 GHz கிளாக் ஸ்பீடோட ஹெவி அண்ட் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக 6 Cortex A55 கோர் பேஸ்ட் ஆன் Cryo 470 சில்வருக்கான CPU 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே Dimensity 700 பக்கம் வந்தோம்னா இங்கேயுமே அந்த 8 கோரை ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 ARM Cortex A76 கோர் மேக்ஸிமம் 2.2 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக 6 ARM Cortex A55 கோர் 2.2 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு CPU கோர் எல்லாம் சேமாக தான் இருக்குது. ரெண்டுத்துலையுமே நமக்கு Cortex A76 கோர் தான் மேக்ஸிமம் ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் அதனுடைய கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது இங்கே Dimensity 700 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 732G கொஞ்சம் பெட்டரா 2.3 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் புஷ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இங்கே Snapdragon 732G CPU உடைய ஆர்கிடெக்சர் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக ரெண்டு சிப்செட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஏன்னா Dimensity கொஞ்சம் சின்ன சைஸில் 7 நானோமீட்டரில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சிப்செட் கொஞ்சம் பவர் எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு சிப்செட்லையும் நமக்கு கோர் எல்லாம் ஒரே மாதிரியான கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சேம் கோர் தான். பட் கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் வித்தியாசமாகுது. அந்த கிளாக் ஸ்பீடும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. ரெண்டு சிப்செட்லேயே பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் CPU பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மற்றபடி நெக்ஸ்ட் GPUன்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 732G சிப்செட்டில் Adreno 618 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 700 இங்கே ARM Mali G57MP2 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு GPUவில் எந்த GPU பெட்டரான GPU, எந்த GPU பவர்ஃபுல்லான GPUன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Dimensity 700 யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ARM Mali G57 கம்பேர் பண்ணும்போது Snapdragonல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய Adreno 618 அப்படின்ற இந்த ஒரு GPU நல்ல ஒரு பவர்ஃபுல்லான GPU. கிராஃபிக்ஸை இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக நமக்கு ரெண்டரிங் பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம கேமிங் சென்ட்ரிக்காக இந்த ரெண்டு சிப்செட்ல இருந்து ஒரு சிப்செட் சூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா Snapdragon 732G கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டா இருக்கும். ஏன்னா கேமிங்ல இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லா ஃபாஸ்டா ரெண்டரிங் பண்ணி கொடுக்கிறதுனால நமக்கு கேமிங் உடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா Snapdragon 732G சிப்செட்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் Antutu Benchmark ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 732G சிப்செட்டில் 3,12,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அதுவே Dimensity 700 2,95,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அந்த வகையில் Antutu ஸ்கோரில் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னாலுமே இங்கே Snapdragon 732G தான் நமக்கு கொஞ்சம் பெட்டரான Antutu ஸ்கோர் வந்திருக்கு. மற்றபடி அடுத்து GeekBench ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 732G சிங்கிள் கோருக்கு 630 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 1920 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அதுவே Dimensity 700 வந்தோம்னா இங்க சிங்கிள் கோருக்கு 535 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 1695 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் இங்க GeekBench ஸ்கோர்லயுமே Snapdragon 732G தான் நமக்கு பெட்டரான ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு சிப்செட்டுமே இந்த 15,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான சிப்செட் தான், பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சிப்செட் தான். பட் சப்போர்ட்னு வரும்போது இங்கே Dimensity 700 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 732G கேமரா சப்போர்ட் ஆகட்டும், இல்லை வீடியோ ரெக்கார்டிங் கட்ட சப்போர்ட் ஆகட்டும், டிஸ்பிளே சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே இங்கே Dimensity 700 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 732G பெட்டராகவே இருக்கு. அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு சிப்செட்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். CPU அண்ட் GPU இந்த ரெண்டு விஷயம் Snapdragon கொஞ்சம் பெட்டரா, CPUலாம் சேம் தான், பட் CPU உடைய கிளாக் ஸ்பீட் இங்க Snapdragon 732G பெட்டரா இருக்கு. அதே மாதிரி GPU இங்க Snapdragon 732G Dimensity விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அந்த வகையில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா Dimensity 700 கம்பேர் பண்ணோம்னா Snapdragon 732G உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதே சமயம் கேமிங்கை தாண்டி மற்றபடி நார்மல் டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா இங்க இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். ரெண்டு சிப்செட்ல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துலயும் பெருசா வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சிப்செட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஓவரால் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு சிப்செட்டை கம்பேர் பண்ணி பார்த்ததுலேருந்து இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.